சோ இன்னைக்கு என்ன ட்ரெஸ் மாட்டி விட போறானோ? பெரிய காஸ்டியூம் டிசைனர் நினப்பு. சைனாக்கார வீட்டுல கூட சேஃபா வாழ்ந்தலாம் மாட்டேங்குது. இந்த டெய்லர் வீட்டுக்கு என்னைய தாரவாத்து கொடுத்துட்டு போய் சேர்ந்துருச்சு என் பேரண்ட்ஸ். எல்லாம் என் விதி. என்ன புதுசா டப்பாலாம் மாட்டி விடுறான்? பிச்சை எடுக்க சொல்ல போறானா? சைடு பிசினஸ்க்கு பிளான் போடுறான் போல. இது என்னது? செயின் போல வக்கு இல்லாம நாய் கழுத்துக்கு கபட்டாய் மாட்டி விடுறான் பாரு. இந்த ஐடியாலாம் எப்படி இந்த ஆலமரம் மண்டைனது தோணுது? சும்மா மேட்டர் பாத்தீங்க, இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்தேன். ஆரி வர்க் ஜாக்கெட்ல சிக்கு சிக்கு சிக்கு. ஆமாமா, அதுக்கு வந்து 5000 ரூபாய் 10000 ரூபாய் வாங்குறாங்கங்க. அதான் கொடுத்து வாங்கிட்டு ஒரு தடவை போட்டா பிக்டி போடுறாங்க. நானும் கத்துக்க போறேன். நான் உட்கார்ந்து கத்துக்கிட்டு ஆரி வர்க் போட்டு என் குடும்பத்தை முன்னேத்த போறேன். அப்படி பண்ணோம்னு வெச்சுக்கங்க, கொடைக்கானல்ல ஃபிளாட் வாங்கி கொடைக்கானல் நம்ம போர் அடிச்சுச்சுனா குளிர் இருக்கப்ப அப்படி இங்க போயிட்டு வரலாம். சூப்பரா இருக்கும். தனி வீடா வாங்கிரும். ஆரி வர்க் கத்துக்கறேங்க. என்னால முடியல. இன்ஸ்டாகிராம் ஒளிச்சு விட்டா தான் சரியா வரும். கையில நமக்கு வந்து அது செட் ஆகாது. சைடுல வந்து ஒரு பிசினஸ் பண்ணாதான் ஷைன் பண்ண முடியும். இப்ப இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, அரவிந்த் சாமி எல்லாம் 5 ஐடி கம்பெனி வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஹீரோயின் எல்லாம் வந்து காஸ்மெட்டிக் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய சைடு ஹோட்டல் எல்லாம் வச்சிருக்காரு ஒரு ஆக்டர். அந்த மாதிரி நம்மளும் ஆரம்பிக்கணுங்க. அப்பதான் நம்ம வாழ்க்கையும் வந்து வசந்த ஜோதி வசந்த முல்லையா இருக்கும். எங்கிறது நம்ம வாங்குது ஒரு வேலையை காப்பாத்துறதுக்கு போராட வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு பிசினஸ் ஐடியா இருக்கா? இல்ல எனக்கு எதுவும் ஐடியா இல்ல. இல்ல எனக்கு நான் செம்ம ஐடியா இருக்கு. பொட்டிக்கு வைக்கலாங்க. பொட்டி கடையா வச்சுட்டு ஏன் தாலி இருப்பாங்க, சரக்க போட்டு வருவாங்கம்மா, கையை பிடிச்சி இருப்பாங்க, சைடு ஸ்கூல்னு கேட்பாங்கம்மா, அங்கேயே வாங்கி இருப்பாங்க. ரொம்ப கலீஜ் பசங்க. சொல்றது கேளுங்க. இல்ல என்ன பொட்டி கடை இல்ல, பொட்டி மாரி படத்துல காஜல் அகர்வால் வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி பொட்டிக் வச்சு அப்படியே டிஃபரெண்டா சேலைகளா வாங்கி விக்க போறேன். அப்புறம் வந்து சுடிதார், அப்புறம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் விக்க போறேன். நீ தான் ஏதோ நம்ம பொட்டிக்குல வாங்கி விட்டு நல்லா நின்னு குழம்பிட்டு இருந்தா அப்ப நீ என்ன? அதனால தான் நான் வச்சு நடத்த போறேன். நானே வாங்கி விக்கலாம்னு இருக்கேன். திருப்பூர்ல இருந்து டைரக்டா ஒரு லிங்க் புடிச்சு அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கேன். ரேட் ரொம்ப சீப்பா.